முகுந்தன் முரளி. பேச்சாளராக சேலத்திலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய தினப்பலன் எழுதி புத்தக ஆசிரியராகவும் நூல் ஆசிரியராகவும் ஜோதிட ஆசானாகவும் பல மீட்டிங்கில் நிறைய தகவல்களை அற்புதமான முறையில் விளக்கத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய ஆனந்தி மேடம் அவர்கள் இப்பொழுது உற்சாகப்படுத்தி உங்களுடைய உத்வேகத்துக்கும் நிறைய தகவல் கொடுக்க இருக்கின்றார்கள். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட அடுத்ததாக நம்முடைய ஐயா திருமண பொருத்தம் வித்தகர் நம்முடைய யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்கள்லாம் கொடுத்து நம்முடைய கோவிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய துரைசாமி ஐயா அவர்களை மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். ஸ்ரீ மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் கல்வி மையம் இணைந்து நடத்தும் 78வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட ஆசான்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கருத்தரங்கில் பேச வாய்ப்பளித்த ஸ்ரீ முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய அவைத்தலைவர் திரு பொன்னையா சுவாமிகள் மற்றும் இங்கு மேடையில் வீட்டிற்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட ஜாம்பான்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு திருமண தடையை தகர்ப்பது எப்படி. இன்னைக்கு சமுதாயத்தில் பெரிதாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் திருமண தடை ஒன்று. இந்த திருமண தடைக்கு நிறைய பேர் தவறான ஒரு காரணத்தை தவறான ஒரு புரிதலை வச்சிருக்கிறாங்க. ஒரு விஷயம் நமக்கு தடை தருதுன்னா மேலோட்டமாக அந்த விஷயத்தை நம்ம முடிவு பண்ணக்கூடாது. இதனால தான் தடை அப்படின்னு மேலோட்டமாக முடிவு பண்ணக்கூடாது. உண்மையிலே அந்த விஷயம் மேலோட்டமாக இருந்தால் கூட சரியானதாகவும் இருக்கலாம். ஆனால் சரியில்லாத ஒரு விஷயத்தை இதனால தான் எங்களுக்கு திருமண தடை அப்படின்னு நிறையா பேர் அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. இவங்களே ஜாதகரே முடிவு பண்ணிடுறாங்க. உண்மையிலேயே அந்த விஷயம் அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குதா கொடுக்கலையா அப்படின்றத உள்ளாழ்ந்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு 25 வயசில் கல்யாணம் நடந்தது அப்படின்னா நம்ம அவங்க ஜாதகத்தை பார்க்காமலே சொல்லிடலாம். அவங்க ஜாதகத்தில் 159 3711 இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. தசாபுத்தி அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஈஸியாகவே சொல்லிடலாம். எந்த பலனும் இதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே போகும்போது தானே நம்மகிட்ட தேடி வர்றாங்க. அதுவும் ஒரு 10 ஜோசியர் பார்த்துருவாங்க. அந்த 10 பேர் என்ன சொன்னாங்களோ அந்த 10ஐ நம்ம தலையில் ஏற்றுவாங்க. அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. எங்கள் ஜாதகத்தில் இந்த ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அதாவது ஒரு சில விதிகள் நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணத்தில் முன்னுக்கு பின் முரணான பலன்கள் நடக்கும். ஒன்று திருமணத்துக்கு முன்னே அது தடை தாமதத்தை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா திருமணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தடை தான். அப்போ தடைக்கு என்ன காரணம் அப்படின்ற விஷயத்தை நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ திருமணம் தொடர்பான பாவங்கள் 1 2 7 8. இதில் 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம். ஆணுக்கு பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம். இப்போ நம்ம 1 2 7 மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இந்த 1 2 7 அதிபதிகள் 6 8 12ஆம் இடத்தில் மறைந்தால் இயல்பாகவே அவங்களுக்கு திருமணம் தாமதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த 1 2 பாவக அதிபதிகள் 6 8 12ஆம் அதிபதிகளோட நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு காலதாமதமாக திருமணமாகும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இது மாதிரி பாவங்கள் ரீதியான இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தால் கூட தோச ரீதியான விஷயங்கள்ல ஆணித்தரமான நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ராகுகே தோஷத்தை எடுத்துக்கலாம். அதாவது அவங்களே சொல்லிடுறாங்க, எனக்கு ராகு தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, புணர்வு தோஷம் இருக்குது, கலத்திர தோஷம் இருக்குது அப்படின்னு உண்மையிலே அவங்களுக்கு இல்லாத தோஷத்தை அவங்களே அவங்க தலையில் ஏற்றிக்கிறாங்க. இது தவறு. பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம அதாவது நம்ம ஜாதகத்தில் ஒரு தப்பான விஷயங்கள் இருந்தால் கூட அது சரியாயிருன்ற நம்பிக்கை நமக்கு முக்கியம். அந்த நம்பிக்கை தான் நமக்கு பல விஷயங்களில் வெற்றியை கொடுக்கும். உண்மையிலே ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு விஷயத்தை தனக்கு பாதிப்புன்னு அவங்களே ஏற்றிக்கிறாங்க.
இப்போ ஒரு ராகுகே தோஷத்தை நம்ம வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ராகு வந்து 1, 2, 7, 8 இருந்தால் திருமணத்தை வந்து தடை பண்ணுது அப்படிங்கிறது வந்து பொதுவான விதி. ஒரு 50%க்கோ ஒரு 20%க்கோ அந்த மாதிரியான பலனை வந்து கொடுக்கலாம். இல்லைன்று நம்ம வந்து எதையுமே 100% வந்து ஆணித்தரமாக நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து 1, 2, 7, 8 ராகு இருந்தால் அவங்களுக்கு வந்து திருமண தடை வந்து எந்த விதமாக இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஆய்வு பண்ணால், தனித்த ராகுவோ கேதுவோ பெரும்பான்மையாக வந்து பிரச்சனையை பண்ணுறது வந்து கிடையாது. உண்மையிலேயே அந்த 1, 2, 7, 8 இருக்கிற ராகு கேதுக்கள் உங்கள் சுய ஜாதக ரீதியான லக்னாதிபதியோட நட்சத்திரத்தில் நின்னாலோ, 2ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் நின்னாலோ, 7ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் நின்னாலோ மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனையை தரும். மற்ற நேரத்தில் பிரச்சனையை தராது. ரெண்டாவதாக தசாபுத்தியில் வரும்போது ஏதாவது சில பிரச்சனைகளை வந்து கொடுக்கலாம். நல்லா கவனமாக கேட்டுக்கணும். அதாவது 1, 2, 7, 8 இருக்கிற ராகு கேதுக்கள் 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியோட நட்சத்திர சாரம் பெற்றால் மட்டுமே அவங்களுக்கு திருமண தடையை தரும். மற்ற நேரங்களில் திருமண தடையை தராது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்துங்க, இப்போ லக்னாதிபதி கூட ராகு சேர்ந்துருக்கிறார். இப்போ லக்னத்தில் ராகு கேது இருக்குது, 2ஆம் இடத்துல 1, 2, 7, 8 ராகு கேது இருக்குது. ஆனால் இது பாதிப்பை கொடுக்காதுன்னு நம்ம வந்து சொன்னால் கூட, லக்னாதிபதி கூட ராகு கேது சேர்ந்தாலும், குடும்பஸ்தானாதிபதி கூட ராகு கேது சேர்ந்தாலும், 7ஆம் அதிபதி கூட ராகு கேது சேர்ந்தாலும், 8ஆம் அதிபதி கூட ராகு கேது சேர்ந்தாலும் நிச்சயமாக திருமணத்தில் ஒரு தடையை ஏற்படுத்தும். இந்த மாதிரி இல்லாத நிலைகளில் அவங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் வந்து இல்லை. அதே மாதிரி இப்போ கலத்தர காரக கிரகம் வந்து ஆணுக்கு வந்து நம்ம சுக்கிரனை சொல்கிறோம், பெண்ணுக்கு வந்து செவ்வாயை சொல்கிறோம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், கலத்திர ஒரு சில ஜாதகத்தில் நிறைய அமைப்புகள் வந்து கெடுதலாக இருந்தால் கூட அந்த ஜாதகத்தில் ஒரு ஆணோட ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் நன்றாக வலிமையாக இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து உரிய காலத்தில் நடந்து நல்லாவே தான் இருக்கிறாங்க. மித்த கிரகங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா கூட லக்னாதிபதி வலுவாக இருந்து அவங்களுக்கு வந்து சுக்கிரன் ரொம்ப அற்புதமான நிலையில் இருந்தாருன்னா நல்லா கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க, ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் 1000 குறைபாடுகள் இருந்தால் கூட செவ்வாய் நல்லா இருந்தால் நல்லா தான் வந்து வாழ்கிறாங்க. ஒரு ஜாதகத்தில் 100 விதியை நம்ம வந்து போட்டு வச்சுட்டு இந்த 100 விதியும் வந்து ஃபுல்ஃபில் ஆனால் தான் அவங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்களுக்கு அப்போ தான் வந்து கல்யாணம் நடக்கும். இதெல்லாம் வந்து ஒரு அபத்தமான ஒரு விஷயம். செவ்வாய் நல்லா இருந்தால் பெண்ணுக்கு வந்து திருமண வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், கல்யாணம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு 25 வயசுக்கு மேலே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த செவ்வாய்க்கோ சுக்கிரனுக்கோ ராகுக்கேது சம்பந்தம் இருந்தால் காலதாமத திருமணம், அதாவது சர்ப்பதோஷம் எந்த விதமாக வேலை செய்யுது அப்படின்றத நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். இப்போ சர்ப்பதோஷம் வந்து இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஜாதகருக்கு ஒரு ஏற்ற இறக்கமான திருமண வாழ்க்கையை நிச்சயமாக வந்து கொடுக்குது. இப்போ இங்கே அடுத்து வந்து நம்ம வந்து செவ்வாதோஷத்தை வந்து எடுத்துக்கோ. அடுத்து ராகுக்கேது தோஷத்துக்கு அடுத்து பாப்புலரான தோஷம் வந்து எல்லாரும் சொல்கிறது வந்து செவ்வாதோஷம் தான். இப்போ செவ்வாய்ன்றது வந்து ஒருத்தரோட உடம்புல ஓடுற ரத்தங்க. அந்த செவ்வாய் தோஷம் வந்து இருக்கிறவங்களுக்கு அந்த சிகப்பணுக்களில் வந்து குறைபாடுகள் வந்து இருக்கும். அப்போ சிகப்பணுக்களில் வந்து குறைபாடு இருந்து அது வந்து அவங்களுக்கு வந்து திருமண தடையை வந்து, அதாவது குழந்தை பாக்கியத்தில் வந்து பிரச்சனையை வந்து தரலாம். ஒன்று குழந்தை காலதாமதமாக வந்து பிறக்கலாம், இல்லை பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான ப்ராப்ளங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக செவ்வாதோஷத்தை பார்க்கலாம். அப்படி இல்லை என்றால் பெண்ணுக்கு வந்து மாங்கல்ய பாக்கியத்தை பார்க்கறதுக்காக செவ்வாதோஷத்தை வந்து பார்க்கலாம். ஆனால் ஆணுக்கு வந்து அந்த அதாவது 2, 4, 7, 8 இருக்கும்போது வந்து இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பை கொடுக்குமான்னு மட்டும் நம்ம பார்த்தாலே போதுமே தவிர ஆணுக்கு வந்து செவ்வாதோஷம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த ஜாதகத்தை வந்து முத்திரை குத்தி வந்து ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை. இப்போ ஒரு மேட்ரிமோனி சென்டருக்கு போகிறீங்க, ஒரு 10 வரன் நீங்கள் எடுத்தீங்கன்னா, 10 ஜாதகம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்களே வந்து இந்த நட்சத்திரம் வந்து பொருந்துன்னு அவங்களே இப்போலாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் அதில் மேலே வந்து ஒரு மார்க் பண்ணி கொடுத்துட்றாங்க. என்ன கொடுத்துட்றாங்க, இந்த ஜாதகத்தில் வந்து செவ்வாதோஷம் இருக்குது, இது வந்து பரிகார செவ்வா, இது வந்து ராகுக்கேது தோஷம் இருக்குதுன்னு அப்படியே அதில் வந்து மார்க் பண்ணி வச்சிடறாங்க. உடனே இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க இப்போ ஒரு 10 ஜாதகத்தை வாங்குறாங்கன்னா, எங்கள் பிள்ளைக்கு வந்து ராகுக்கேது இல்லைங்க, அப்போ இந்த ஜாதகமெல்லாம் ரிஜெக்டட் சொல்கிறாங்களா? அப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளங்களை வந்து ஏற்படுத்துறது யாருங்க? ஜாதகரே தனக்கு தானே வந்து ஏற்படுத்திக்க. உள்ள அந்த ஜாதகத்தில் நீ என்ன நிலையில இருக்கு உன் ஜாதகன்றதை நீ பாரு. பார்க்காம நம்ம ஏன் நமக்கு இதான் ப்ராப்ளம் அப்படின்னு நம்மளாம் ஏன் முடிவு பண்ணணும்? நல்ல ஒரு தகுநிலை வாய்ந்த ஒரு ஜோசியத்தை கொடுத்தா நிச்சயமாக அந்த ஜாதகத்தை வந்து அக்குவேற ஆணிவேற கலட்டி எடுத்து இதான் ப்ராப்ளம்ன்றதை வந்து சொல்லுவாங்க. இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்குது. உன் அம்சம் என்ன சொல்லுது, இந்த ஜென்மத்தில் நீ என்ன அனுபவிக்க போகிறேன்னு சொல்கிறது வந்து அம்சம்தான். ஒரு ராசிக்கட்டத்தை வந்து 9 கூரை வந்து நம்ம வந்து பிரித்தோம்னா அந்த நவாப்சம் வந்து சில முக்கியமான விஷயங்களை சொல்லிடுது. என்ன சொல்லுது,
இப்போ வந்து எனக்கு நீங்கள் வந்து ராகுகேது தோஷம் இருக்குன்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அந்த ராகுகேது தோஷம் இருக்கா இல்லையான்றதை நவாம்சம் சொல்லுது. உண்மையே நவாம்சம் வந்து அந்த நவாம்ச லக்னத்து கூட ராகுகேது சம்மந்தம் இருந்தால் நீங்கள் ராகுகேது தோஷம்னு எடுங்க, நான் அதை ஆமோதிக்கிறேன். ஆனால் ஒன்றுமே இல்லை 7 கூடையவன் கூட நவாம்சத்தில் ராகுகே சேர்ந்துருந்துச்சுன்னா நீங்கள் ராகுகேது தோஷம்னு எடுங்க. பெண்ணோட ஜாதகம் தான் செவ்வாய் கூட ராகுகேது சேர்ந்துருந்தா ராகுகேதுன்னு எடுங்க. அதை விட்டு சும்மா வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து இதில் வந்து ராகுகேது இருக்குது அப்படின்னா அம்சத்தில் ராகுகேது பாதிப்பு இல்லை அப்படின்னா அதுதான் வந்து உண்மையான ஆணித்தரமான பலன். அதாவது ராசிக்கட்டம் அப்படிங்கிறதுங்க ஒரு மேலோட்டமாக ஒரு 90% பலனை வந்து சொல்லுது அப்படின்னா நவாம்சம் வந்துங்க ஒரு சிடி ஸ்கேனுங்க. சிடி ஸ்கேன் வந்து உள்ள ஒருத்தனை விட்டோம்னா அவன் உடம்புல உச்சியிலேருந்து கால் வரைக்கும் எந்தெந்த பார்ட்டி என்னென்ன வீக்கு எல்லாத்தையும் வந்து அக்கு வேற ஆணி வேற கலட்டி ரிப்போர்ட் கொடுக்குதா, அதே மாதிரி தாங்க நவாம்சம். அப்போ நீ நவாம்சத்தை பார்க்காம வந்து எனக்கு ராகுகேது தோசை ராகுகேசம் நீயே சொல்லிட்டு நான் இந்த கோயிலுக்கு நான் போய் பரிகாரம் செஞ்சேன், அந்த கோயிலுக்கு நான் போய் பரிகாரம் செஞ்சேன், எனக்கு கல்யாணம் நடக்கலை, இந்த ஜோசியத்தை போனேன் அந்த ஜோசியத்தை போனேன் அப்படின்னு வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வரக்கூடாது. இன்னொன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு பரிகாரம் செய்ய போனாங்கன்னா உண்மையிலேயே அவங்க ஜாதக ரீதியாக திருமண காலம் வந்துருச்சா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து பரிகாரத்துக்கு போகணும். ஒரு 25 வயசுல நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறீங்க, தப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கு வந்து 27 வயசுலையோ 30 வயசுலையோ தான் கல்யாண பிராப்தம் இருக்குது அப்படின்னா அந்த கல்யாண பிராப்தம் இருக்கிறதுக்கு ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு முன்னே நீங்கள் பரிகாரம் செய்யுங்க. அந்த பரிகாரம் உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். அதுவும் நீங்கள் பரிகாரம் செய்யும்போது கோச்சாரத்தில் வந்து உங்களோட லக்னாதிபதி இல்லை உங்களோட சந்திரன் இல்லை உங்கள் கோச்சார குரு வந்து உங்களுக்கு வந்து 1-5-9 வந்து ரிலேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும், 1-5-9க்கு வந்து சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி காலகட்டத்தில் போய் நீ பரிகாரம் செய்ய, அதாவது திருமண காலகட்டம் வரணும். இப்போ திருமண காலகட்டம் அப்படின்றத பொறுத்த வரைக்குங்க 1-5-9 முதல் தரமான யோகங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து 1-5-9 வேலை செய்கிற காலகட்டங்கள், அதாவது தசாபுத்தி ரீதியாக வேலை செய்கிற காலகட்டங்களில் நீங்கள் திருமணத்துக்கு முயற்சி செய்யுங்க. அது வந்து முதல் தரமான திருமண யோகம். ரெண்டாவதாக வந்து 3-7-11 அப்படிங்கிற காமத்திரிகோணம், அதாவது தர்ம திரிகோணம் காமத்திரிகோணம், இந்த மாதிரி வந்து வேலை செய்கிற காலகட்டத்தில் நீ திருமணத்துக்கு வந்து முயற்சி பண்ணு. 6-8-12 வேலை செய்கிற காலகட்டத்தில் வந்து தசா ரீதியாகவோ புத்தி ரீதியாகவோ 6-8-12 காலகட்டங்களில் வேலை செய்யும்போது நான் வந்து திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறேன் நடக்கலை அப்படின்னா தடை இருக்கத்தான் வந்து செய்யும். இப்போ தசாபுத்தியை பொறுத்த வரைக்குங்க இப்போ 6-8-12 தசாபுத்தி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ தசா வந்து சுமாராக இருந்தால் கூட அந்த சாரநாதன் வந்து 1-5-9 கூடயோ 3-7-11 கூடயோ சம்மந்தப்பட்டாலும் திருமணம் வந்து நடக்கும். நடக்கிற காலத்தை வந்து நம்ம வந்து துல்லியமாக வந்து சொல்லணும். அதுதான் வந்து ஒரு ஜோதிடருக்குள்ள செக் பாயிண்ட்டு. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னா ஒரு ராகு தசை இல்லை ஒரு ராகு புத்தி, ஒரு சனி தசை இல்லை ஒரு சனி புத்தி, ஒரு சுக்கிர தசை ஒரு சுக்கிர புத்தி, இதெல்லாம் வந்து இயல்பாகவே வந்து ஒருத்தவங்களோட கர்மா ரீதியாக அவங்க அனுபவிக்க வேண்டிய பலனை வந்து திருமணத்தில் வந்து நடத்தி கொடுக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்த காலகட்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து பரிகாரம் வந்து செய்யலாம். அதாவது திருமண தடையை தகர்ப்பது எப்படி அப்படிங்கிறதா இப்போ நம்மளோட டாபிக்கு. அப்போ உங்கள் ஜாதக ரீதியாக என்ன பிரச்சனை அப்படின்றத நீங்கள் வந்து ஆணித்தரமாக முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து பிரச்சனைக்கு போகணும். இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே வந்து மேலோட்டமான ஒரு பிரச்சனைகள் தான். இதுக்கெல்லாம் வந்து நம்ம இப்போ இன்றைக்கி யூடியூப் திறந்தாலே வந்து எல்லா விஷயமும் தானே வந்து கொட்டுன்னு கொட்டுது. அப்போ இதுக்கு போய் நம்ம வந்து ஜோசியரை போய் தேடி அலைய வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. இந்த மாதிரியான விதிகள் இருந்தால் நீங்கள் நவாம்சத்தை செக் பண்ணி உங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ப்ராப்ளம் இல்லைன்னா உங்கள் ஜாதகம் வந்து சுத்த ஜாதகம் தாங்க, எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. இதில் சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயமா நான் வந்து சொல்கிறேன். இப்போ அடுத்த விஷயமா நான் வந்துங்க ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து ரொம்ப வலியுறுத்தி நான் வந்து பார்ப்பேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ராகு கேதுக்களோட மையப்புள்ளின்னு வந்து உண்டுங்க. அதாவது ராகுவோ கேதுவோ தான் நிற்கிற இடத்துலேருந்து 4வது இடத்தை கட்டுப்படுத்து, அதுதான் வந்து ராகு கேதுவோட மையப்புள்ளி. இப்போ உங்களுக்கு வந்து உதாரணமாக வந்து சொல்லணும்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து மேசலக்கணம்னு வச்சுக்கோங்க. மேசத்தில் வந்து ராகு இருந்தால் துலாத்தில் வந்து கேது இருக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து ராகு கேதுவோட மையப்புள்ளி எது? கடகமும் மகரமும். இப்போ உங்கள் ஜாதக ரீதியாக இப்போ 7 கூடை சுக்கிரன் வந்து கடகத்தில் இருந்தாலும் மகரத்தில் இருந்தாலும் ராகு கேது மையப்புள்ளியில் இருந்தால் அவங்களுக்கு வந்து திருமண தடை அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து நிதர்சனமான உண்மைங்க. சும்மா வந்து ராகு கேது செவ்வாய் அப்படின்னு வந்து யாருமே வந்து சொல்லவே சொல்லாதீங்க. தயவு செய்து உங்கள் ஜாதகத்தில் என்ன குறை இருக்குது அப்படின்றத நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கங்க. அதுதான் வந்து முதல் பரிகாரம். நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பரிகாரம் உங்கள் ஜாதகத்தில் என்ன குறை இருக்குது, என்ன மாதிரியான குறை இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ அதே மாதிரி ராகு கேது மையப்புள்ளிக்கு நம்ம பார்க்கும்போது வந்து 7 கூடையவனாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம வந்து வேறு லக்கணமாக கூட நம்ம வந்து எடுத்துக்குவோம். இப்போ ஒரு ரிஷப லக்கணமாக வந்து எடுத்துக்கோங்க. ரிஷபத்தில் வந்து உங்களுக்கு வந்து ராகுவோ கேதுவோ வந்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அதாவது சிம்மமும் கும்பமும் வந்து ராகு கேதுவோட மையப்புள்ளியாக வந்து வரும்.
இப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 2 குடையவனோ 7 குடையவனோ இருந்தால், இப்போ பெண்ணோட ஜாதகமாக இருந்தால் செவ்வாய் இருந்தால், ஆணோட ஜாதகமாக இருந்தால் சுக்கிரனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமண தடை உண்டு. ராகுகேது மையப்புள்ளி வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகருக்கு வந்து வாழ்நாள் பூரா மன உளைச்சலை கொடுக்கும். ஒன்று திருமணத்தை நடத்தாமலே வந்து மன உளைச்சலை கொடுக்கும், இல்லை திருமணத்தை வந்து நடத்தி மன உளைச்சலை கொடுக்கும். அப்போ என்ன பிரச்சனை, இது வரைக்கும் யாராவது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ராகுகேது மையப்புள்ளியை வச்சு ஒரு ஜாதகத்துக்கு வந்து கல்யாணம் நடக்குமா நடக்கலையா அப்படின்றத வந்து பார்த்துருக்காங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்த வரைக்கும் வந்து இது வரைக்கும் தெரியல. ஏன்னா இப்படி நீங்கள் பார்த்து பாருங்க, உண்மையிலேயே உங்கள் ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. இப்போ அடுத்து இன்னொரு விதமாக கூட ஒருத்தவங்களுக்கு வந்து திருமண காலத்தை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இன்னொரு விதமாக திருமண தடைக்கு என்ன காரணன்றதையும் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னங்க சார்? அதைத்தாங்க சார் சொல்கிறேன். அதை தான் இப்போ நம்ம சொன்னோம். நவாம்சம் தான் ஒரு ஜாதகத்தில் உள்ள பிளஸ் மைனஸ் வந்து தீர்மானிக்க வேண்டிய இடம். இப்ப உங்களுக்கு ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மை இருந்தால், இப்ப ஒரு டாக்டர் வந்து ஜாதகருக்கு வந்து என்ன நோயின்றதை கண்டுபிடிக்க முடியலன்னா சிடி ஸ்கேனுக்கு வந்து எழுதி கொடுக்குறாரு. உனக்கு கண்டுபிடிக்க முடியலையா, அப்ப நீங்க நவாம்சத்தை செக் பண்ணுங்க. நவாம்சம் வந்து உண்மையான நிலையை வந்து உங்களுக்கு சொல்லிடும். சரிங்களா? இப்போ ராகுகேது மையப்புள்ளியை பற்றி நான் வந்து சொன்னேன். இதில் உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருக்குதுங்களா? நான் சொன்ன விஷயம் புரிஞ்சதுங்களா? சரி. இப்படி ராகுகேது மையப்புள்ளி சொல்லுங்கய்யா. இப்படி ராகுகேது மையப்புள்ளியில் உள்ள ஒரு விஷயம், லக்னாதிபதியோ 2ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ சுக்கிரனோ செவ்வாயோ அவங்க ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து திருமண தடை உண்டு. அந்த திருமண தடை அகலுமா அகலாதா அப்படின்றத நவாம்சம் சொல்லும். நீ இப்போ ராசியை வச்சு முடிவு பண்ணிட்ட, ராகுகேது மையப்புள்ளியில் இருக்குன்னு முடிவு பண்ணிட்ட. இப்போ நீ நவாம்சத்தை செக் பண்ணுங்க. அந்த நவாம்சத்தில் ராகுகேது என்ன நிலையில இருந்து அவங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸை கொடுக்குதா மைனஸை கொடுக்குதா. இப்போ அவங்க நவாம்சத்தில் அவங்களோட லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 7 குடையவன் என்ன நிலையில இருக்கிறாரு, குடும்பாதிபதி என்ன நிலையில இருக்கிறாரு இப்படின்னு பாருங்க. ஒரு பொதுவான ஒரு தகவலை வந்து உங்களுக்கு வந்து ராகுகேது தோஷம் அதனால கல்யாணம் காலதாமதமாகுது அப்படின்னு பிளைண்டா வந்து யாருமே வந்து முடிவு பண்ணாதீங்க. சரிங்க. அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம ராகுகேது மையப்புள்ளிக்கு நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ தசா ரீதியாக வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பிரச்சனை வருங்க. இப்போ ஒரு செவ்வாய் தசையை எடுத்துக்கங்க, ஒரு கேது தசையை எடுத்துக்கங்க, ஒரு சூரிய தசையை எடுத்துக்கங்க, ஒரு சந்திர தசையை எடுத்துக்கங்க. இதெல்லாம் வந்து குறுகிய கால தசைகள் 6, 7, 10 இந்த மாதிரியான அதோட தசா ஆண்டுகள் வந்து இருக்குதுங்க. இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு தசா, இந்த குறுகிய கால தசைனா அதோட பாதிப்புகள் வந்து அந்த 5 வருஷத்துலேயே 6 வருஷத்துலேயே வந்து முடிஞ்சிருங்க. ஆனால் நீண்ட கால தசா வருஷங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ குரு தசை எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 வருஷம், புதன் தசை எடுத்துக்கிட்டிங்கன்னா 17 வருஷம். இப்படி நீண்ட கால தசா, இப்போ ராகு தசை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 18 வருஷம். இப்போ நீண்ட கால தசா வந்து நடக்குது. இப்போ இந்த நிலையில் உங்களுக்கு வந்து லக்ன ரீதியாக வந்து உங்கள் ஜாதகம் வேலை செய்கிறத விட நீங்கள் என்ன ஒரு கிரகம் எந்த இடத்துல இருந்து திசை நடத்துதோ அந்த இடத்த நீங்கள் லக்னமாக போடுங்க. இதெல்லாம் வந்து யாருமே வெளியில் வந்து அவங்களோட தொழில் ரகசியத்தை வந்து சொல்லவே மாட்டாங்க. ஆனால் இந்த கமெண்ட் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து ஒரு ஜோசியர் வந்து அதிகமாக பணம் வாங்குறாங்கன்னு வந்து பிளைண்டாக வந்து கம்ப்ளைண்ட் போடுறாங்க. அவங்க என்ன விஷயத்த அங்கே உள்ள பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு வியாதிக்கு வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணும்னா குறைஞ்சது ஒரு 50,000 1 லட்சம் செலவு பண்ணுவீங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு ஜோசியர்கிட்ட நீங்கள் போய் ஒரு ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு திறம்பட்ட ஒரு ஜோசியர் உங்கள் உடம்புல எந்த பகுதி வந்து பாதிப்பு இருக்குன்றதை ஆணித்தனமாக சொல்ல முடியும். நான் வந்து ஒரு டாக்டர் வந்து எங்களோட ஃபேமிலி டாக்டர்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன தலைவலி காய்ச்சல்னா நாங்கள் மேக்ஸிமம் அவர்கிட்ட தான் வந்து பார்ப்போம். அவரோட அப்பா வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் வந்து படுக்கையாக இருக்காருன்னு வந்து வந்தார். அவர் வந்து தனுசு லக்கணம். அவருக்கு வந்து சந்திரன் வந்து 3ஆம் இடத்துல கும்பத்தில் வந்து இருந்துச்சு. உயிர் வந்து தொண்டைக்குள்ள நிற்கிதான்னு கேட்டேன். அன்னைக்கு சந்திரன் வந்து அந்த இடத்துல தான் வந்து போச்சு. உயிர் வந்து தொண்டையில் நிற்கிதா அப்படின்னு வந்து கேட்டேன். பல நாளாக வந்து இப்போ வந்து சாப்பாடு விழுங்க முடியாமல் தொண்டையில் வந்து பாதிப்பு இருக்குதா அப்படின்னு வந்து சொன்னேன். நாங்கள் இந்த பாதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 லட்சம் செலவு பண்ணோம், ஒரே செகண்டில் சொல்லிட்டீங்கன்னாரு. இப்படிங்க நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆணித்தனமாக அழுத்தம் திருத்தமாக வந்து நம்ம வந்து சொல்லணும். ஒன்றுமே இல்லாத விஷயம் தான். இதை கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸி. ஒரு ஜாதகத்தில் அட்டமாதிபதி எங்கே உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த பாவக ரீதியான பாதிப்பு ஜாதகருக்கு உண்டு. வெளியே சிம்பிள் ரூல். இந்த சிம்பிள் ரூலுக்கு வந்து அட்டமாதிபதியை போய் நம்ம பார்த்து பாதகாதிபதியை பார்த்து
ஒரே வார்த்தையில் நம்ம வந்து பலன் வந்து ஈஸியாக வந்து சொல்லிடலாம். இந்த மாதிரி வந்து என்ன விதமான பாதிப்புன்னு வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு அடுத்ததாக வந்துங்க பாவகர்த்தரி தோஷம்னு ஒன்று உண்டுங்க. இப்போ இந்த பாவகர்த்தரி தோஷத்தை நான் ஏற்கனவே ஒரு இடத்துல நான் வந்து பேசிட்டேன். ஆனாலும் அந்த இந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த பலன் வந்து தேவைப்படுது அப்படின்றதுனால இப்போ பாவகர்த்தரி பற்றியும் நம்ம வந்து பேசலாம். சார் வாங்க பேசலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து மேச லக்னம்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து சனி வந்து மீனத்தில் இருக்குது, செவ்வாய் வந்து ரிஷபத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவரோட லக்னம் வந்து பாவகிரகங்களால் வந்து பாதிக்கப்பட்டிருக்குங்க. இதுதான் வந்து அதாவது ஒரு பாவகம் வந்து அசுப கிரகங்களால் வந்து கத்தரிக்கப்படுது, தன்னோட வலிமையை வந்து இழக்குது. அப்போ லக்னாதிபதி வந்து இப்படி வந்து வலிமை இல்லாமல் இருக்குது, லக்னம் இப்படி வலிமை இல்லாமல் இருந்தது அப்படின்னா, லக்னம் வந்து வலிமை இல்லாமல் இருக்கிறத விட லக்னாதிபதி வலிமை இல்லாமல் இருந்தால் பாதிப்பு வந்து அதிகம். எப்பயுமே வந்து லக்னம் நின்ற இடத்துக்கு வந்து நம்ம வந்து பலன் சொல்லும்போது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். லக்னாதிபதியை விட லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு நீங்கள் பலன் சொல்லி பாருங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு 2, 7, 8 நீங்கள் திருமணத்துக்கு பலன் எடுத்து பாருங்க, ரொம்ப அதை விட அற்புதமாக வந்து பலன் வந்து நம்மளால வந்து சொல்ல முடியும். இந்த மாதிரி சூட்சமமான அதிசூட்சமமான விஷயங்கள் வந்து ஜோதிடத்தில் வந்து நிறைய இருக்கு. ஜோதிடம் வந்து பல்வேறு புதுமைகளையும் சூட்சமங்களையும் தன்னுள்ள வந்து அடக்கியது. அதை வந்து ஒரு பிரபஞ்சம் வந்து ஒரு ஜோதிடருக்கு வந்து உணர்த்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே அவங்க வந்து தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால தான் தெய்வக்கன் அப்படின்னு வந்து ஜோதிடர்கள் வந்து சொல்றாங்க. சும்மா யாராவது சொல்ல முடியுமா? ஆணித்தரமா வந்து சொல்லக்கூடிய சக்தி வந்து இருக்குது அப்படின்னா தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவருக்கு மட்டுமே அந்த பலன் வந்து உண்டு. இப்ப 7ஆம் இடம் வந்து சுத்த ஜாதகம் பாருங்க. இப்ப அதே ஒரு மேசல கணத்தை வச்சுக்குவோம். இப்ப கண்ணில வந்து 1980 பிறந்தவங்களுக்கு இந்த ஃபால்ட் வருது பாருங்க. இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்காங்க. அதாவது சனி வந்து கண்ணில இருக்கும், கேது வந்து விருச்சகத்துல வந்து இருக்கும். அப்ப 7ஆம் இடம் வந்து காளி கட்டம், என் ஜாதகம் வந்து சுத்தம்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. 7ஆம் இடம் வந்து சுத்தமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா உண்மையான நிலையை யோசிச்சு பாருங்க. அந்த 7ஆம் பாவகம் வந்து பாவகத்துல வந்து கத்தரிக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் அவங்களுக்கு வந்து திருமண தடை அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப அதே மாதிரி இப்ப நம்ம வந்து திசைக்கும் நம்ம வந்து பலன் எடுக்கணும்ன்றதை நம்ம வந்து சொல்லியிருக்கணும். அதாவது லக்னாதிபதியை விட லக்னத்தை விட லக்னாதிபதி முக்கியம். அதே மாதிரி ஒரு கிரகம் வந்து எந்த இடத்துல இருந்து தசை நடத்துதோ அந்த தசை நடத்துற கிரக இடத்த வந்து நம்ம வந்து லக்னமா போட்டு நம்ம வந்து பலன் சொல்லணும்ன்றதை நம்ம வந்து பார்த்துட்டோம். சரி, இப்போ ஒரு 2 உதாரண ஜாதகம் நான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன். அந்த 2 உதாரண ஜாதகத்தை நான் வந்து சொல்றேன். விருப்பப்பட்டவங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. 21/6/1989 1:30 PM சென்னையில் பிறந்தவங்க. அவங்க வந்து கன்னியா லக்னம். 2ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை, லக்னத்திலேயே வந்து மாந்தி. லக்ன புள்ளி வந்து சொல்லட்டுங்களாங்க சார்? 21 ஐயா வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. 21/6/1989 1:30 PM சென்னையில் பிறந்திருக்காங்க. கன்னியா லக்னம். லக்ன புள்ளி வந்து 25.46 டிகிரி. 2ஆம் இடத்துல எந்த கிரகமும் கிடையாது, 3ஆம் இடத்துல எந்த கிரகமும் கிடையாது. லக்னத்திலே வந்து மாந்தி, சாரி சொல்ல விட்டுட்டேன், மாந்தி வந்து 6.01 டிகிரியில் இருக்கு. 4ஆம் இடத்துல வந்து சனி பகவான். 5ஆம் இடத்துல வந்து சந்திரன். 6ஆம் இடத்துல ராகு. 9ஆம் இடத்துல புதனும் குருவும். 10ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன். 11ஆம் இடத்துல செவ்வாய். 12ஆம் இடத்துல கேது. இப்போ இவங்களுக்கு வந்து லக்னம் வந்து செவ்வாசாரங்க. சூரியன் வந்து செவ்வாசாரம், சந்திரன் சூரியன் சாரம், செவ்வாய் சனி சாரம், புதன் சந்திரன் சாரம், குரு செவ்வாய் சாரம், சுக்கிரன் குரு சாரம், சனி சுக்கிரன் சாரம், ராகு செவ்வாய் சாரம், கேது மகம் கேது சாரம். அதுக்கடுத்து மாந்தி வந்து சூரியன் சாரம். இப்போ அவங்களுக்கு வந்து ராகு தசையில் சந்திர புத்தி நடக்குதுங்க. 26/5/2028 வரைக்கும் அவங்களுக்கு ராகு தசை. அதில் சந்திர புத்தி 8/5/2027 வரைக்கும்.
இப்போ இவர் ஜாதகத்தில் வந்துங்க, அதாவது சுக்கிரனும் புதனும் வந்து பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. இப்போ ஆண் ஜாதகம்னா நம்ம முதல்ல வந்து சுக்கிரன் எடுத்து பார்த்துக்கலாம். இது வந்து ஆண் ஜாதகம். இப்போ சுக்கிரன் எடுத்து பார்க்கும்போது வந்து புதனும் சுக்கிரனும் வந்து பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. அதாவது சுக்கிரன் வந்து அவங்களுக்கு வந்து மிதுனத்தில் இருக்கிறாங்க, புதன் வந்து ரிஷபத்தில் இருக்கிறாங்க. இப்போ புதனும் சுக்கிரன் வந்து பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம வந்து முதல்ல நோட் பண்ணிக்கணும். இப்போ 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்கிறவர் இவங்களுக்கு வந்து குரு, அவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ முத ஒரு கிளான்ஸ் இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம பார்த்தோன்னே என்ன சொல்லுவோம், லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ இந்த 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து கண்டிப்பாக வந்து திருமணம் நடக்கும், உயர்வான குலத்திலிருந்து பொண்ணு வரும். இவர் பிறந்ததே வந்து உயர்வான, ஏன்னா 9 குரு இல்லையா, இவர் பிறந்ததே வந்து உயர்வான குலம் அப்படின்லாம் நம்ம வந்து பலன் சொல்லுவோம். ஆனால் நல்லா பாருங்க, 6ஆம் இடத்துல ராகுங்க, 12ஆம் இடத்துல கேது. இவருக்கு வந்து லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அது வந்து ராகு கேதுவோட மையப்புள்ளி. இப்போ அவருக்கு வயசு வந்து 36. இது வந்து ஒரு ஆணித்தரமான காரணம். இந்த ஜாதகத்தை பார்க்குறவங்கெல்லாம் வந்து அவருக்கு வந்து நல்ல கல்யாணம் நடக்கும் தான் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து சனி வந்து சுக்கிரனை பார்க்குதுங்க, அதனால் கல்யாணம் நடக்கும்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சனிக்கும் சுக்கிரனுக்கும் சம்பந்தம் இருந்தாலும், குருவுக்கும் சுக்கிரனுக்கும் சம்பந்தம் இருந்தாலும், சனி செவ்வாய் சம்பந்தம் இருந்தாலும் திருமணம் நடக்கும், அதை நானும் ஆமோதிக்கிறேன். ஆனால் இங்கே பரிவர்த்தனையில் புதன் வந்துடுறாரு. அப்போ கல்யாணம் நடக்கும் கண்டிப்பாக வந்து சொல்கிறாங்க. நம்ம நெகட்டிவ் வந்து பேச வேணாம். ஆனாலும் பலன் எடுக்கிறதுல எங்கே அவங்க தடுமாறுறாங்கன்ற விஷயத்த நம்ம வந்து இங்கே சொல்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த நான் வந்து சொல்கிறேன். இவங்க வந்து பல வருஷமாக நம்மளோட கிளையண்ட்டு தான். ஆனால் சில விஷயங்கள் நம்ம வந்து சூசகமாக வந்து சொல்லியாச்சு. ஓரளவுக்கு அவங்க வந்து புரிஞ்சுக்கலைனாலும் என்ன செய்யலான்ற விஷயத்துக்கு வந்து ரொம்ப வர்றாங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், நவாம்ச லக்னம் வந்து சிம்மங்க. ஏன்னா இவங்க ஜாதகத்தில் வந்து இப்போ ராகுகேது மையப்புள்ளியில் லக்னாதிபதியும் 7 குடையவனும் இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், குரு வந்து செவ்வாய் சாரம், அட்டமாதிபதி சாரம், 7 குடையவன் 8 குடையவனோட சாரத்தில் வந்து இருக்குது. லக்னத்தை வந்து சனி வந்து பார்க்குறாரு தன்னோட 10ஆம் பார்வையால். அப்போ இயல்பாகவே மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போதே சில விஷயங்கள் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். லக்னத்தை வந்து சனி பார்க்கறது காலதாமதமான திருமணம், 7 குடையவன் வந்து 8 குடையவனோட சாரத்தில் இருக்குது, அதனால் திருமண தாமதம். இப்படி 2 விஷயத்தை நம்ம வந்து மேலோட்டமாக பார்த்தாலே வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். அதே மாதிரி குடும்பஸ்தானத்தை வந்து செவ்வாய் வந்து தன்னோட 2ஆம் பார்வையால் வந்து பார்க்குறாரு. அட்டமாதிபதி வந்து 2ஆம் பார்வையால் பார்க்குறாரு. செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிறாரு, ஆனால் கூட அவரோட பார்வை பலத்தால் 2ஆம் இடத்தை வந்து நீச்ச செவ்வாய் வந்து பார்க்குது. இவங்க வந்து ஒரு ஏதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணை திருமணத்துக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்க. பரிகாரன்றது என்னங்க, அங்கே போய் இங்கே போய் செஞ்சாதான் வந்து பரிகாரம் இல்லைங்க. உங்கள் ஜாதகத்தில் உள்ள பிரச்சனைக்கு தகுந்த மாதிரியான வரனை நீங்கள் சூஸ் பண்ணாலே பரிகாரம் தான். நம்ம டாப்பிக்கே வந்து திருமண தடையை தகர்ப்பது எப்படி தான். நான் பரிகாரமும் சொல்கிறேன், கடைசி நான் சில பரிகாரங்கள் நான் வந்து சொல்கிறேன். அது நிறைய பேருக்கு வந்து கொடுத்து நல்ல நிலையில் அவங்க வந்து ஆன பரிகாரங்கள் தான், சரிங்களா. ஆனால் சில பரிகாரங்கள் வந்து என்ன, அதாவது சில ஜாதகங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்னு ஒரு அமைப்பு வந்து இருக்குது. அது வந்து அவங்கவுங்க ஜாதக ரீதியான சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து மாற்றவும் முடியாது, மறுக்கவும் வந்து முடியாது. இப்போ பாருங்க, நவாம்சத்தில் பாருங்க, சிம்ம லக்கணங்க, 2ஆம் இடத்துல வந்து செவ்வாய் குரு சனி இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல வந்து சூரியன் ராகு இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்குங்க. 7ஆம் இடத்துல வந்து மாந்தி இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல வந்து புதன் சுக்கிரன் கேது. இப்போ நல்லா பாருங்க, இப்போ நம்ம நவாம்சத்தில் போய் என்ன செக் பண்ணணும், லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ லக்னாதிபதி, அதாவது ராசியோட லக்னாதிபதி வந்து புதன், அவர் வந்து நவாம்சத்தில் வந்து 9ஆம் இடத்துல போய் இருக்கிறார். சூப்பர். நம்ம வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து கைதட்டலாம். லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது வந்து சிறப்பு தான். அதை வந்து யாருமே வந்து நவாம்சத்தில் 9ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான், அதை யாருமே இல்லைன்னு வந்து சொல்ல முடியாது. ஆனால் சுக்கிரன் வந்து கேது கூட போய் சேர்ந்துட்டார். 9ஆம் இடத்துலயே வந்து புதன் சுக்கிரன் கேது இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு என்ன விஷயம் நான் வந்து சொன்னேன், அதாவது ராசி கட்டத்தில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து நிரூபிக்க முடியலை, அந்த விஷயம் நமக்கு எந்த விஷயம் தடுமாற்றமாக இருக்குதோ அதை வந்து நிர்ணயிக்க போகிறது வந்து நவாம்சம்னு வந்து நான் இப்போ சொன்னேன். இப்போ இவருக்கு வந்து அந்த களத்தில் காரக கிரகம் சுக்கிரன் வந்து கேதுவோட சேர்ந்துடுச்சா, அப்போ இவருக்கு திருமண தடை வருமா வராதா? சரி, இப்போ நவாம்ச லக்னம் வந்து சிம்மம்னு சொல்லிட்டோம். 2ஆம் இடத்துல வந்து குரு செவ்வாய் சனி 3மே வந்து இருக்குதுங்க. இப்போ பாருங்க, லக்ன ரீதியான, அதாவது ராசியோட லக்ன ரீதியான 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 3 பேரும் சேர்ந்து நவாம்சத்தில் உட்காந்துருக்காங்களா, இவருக்கு திருமணம் நடக்குமா? ரொம்ப கஷ்டம். இல்லைன்ற வார்த்தையை நம்ம எப்பயுமே வந்து சொல்லக்கூடாது. நம்ம அந்த வார்த்தையை சொல்றதுக்கு பிரபஞ்சம் நமக்கு வந்து அனுமதி கொடுக்கல. அப்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரியான நிலைகள்ல வந்து கோச்சார குருவை வந்து நம்ம வந்து அதிகப்படியா நம்பலாம். இப்ப இவருக்கு வந்து 36 வயசு, இந்த 36 வயசுக்குள்ள எத்தனை முறை அவர் கோச்சார குரு வந்து சப்போர்ட் கொடுத்திருப்பாரு?
எத்தனை முறை சப்போர்ட் கொடுத்துருப்பாரு. இப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து அதாவது கோச்சார குரு எப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஜனனகால ஜாதகத்தில் லக்னத்தையோ 7ஆம் இடத்தையோ சுக்கிரனையோ வந்து தொடர்பு கொள்றாங்களோ அந்த காலகட்டங்களில் நம்ம சில பரிகாரங்கள் செய்யும்போது நிச்சயமாக திருமண தடையை வந்து அகற்ற முடியும். இப்படி வந்து வெறுமனே ராசி கட்டத்தை வச்சு பார்க்கும்போது அவருக்கு வந்து ராகுகேது தோஷமே வந்து கிடையாது. ராகுகேதுவால அவருக்கு வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் ராகுகேது மையப்புள்ளியில 7ஆம் அதிபதி வந்து மாட்டியிருக்கிறாரு, லக்னாதிபதி வந்து மாட்டியிருக்கிறாரு. பரிவர்த்தனையில சுக்கிரன் வந்து வர்றாரு. அதே சுக்கிரன் இங்கே வந்து கேது கூட வந்து நவாம்சத்தில் வந்து மாட்டிட்டாரு. அப்போ இயல்பாகவே இவருக்கு வந்து திருமண தடைக்கு உள்ள அம்சங்கள் வந்து இருக்குது. லக்னத்தை வந்து சனி பார்த்தாலும் நம்ம வந்து காலதாமத திருமணம், 7ஆம் இடத்தை பார்த்தாலும் நம்ம வந்து காலதாமத திருமணம்னு நம்ம சொல்கிறோம். உள்ளார்ந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கணும். இப்போ அவருக்கு நடக்கிறது வந்து சந்திர புத்திங்க, அதாவது லாபாதிபதி புத்தி. இப்போ நம்ம வந்து முதலே சொன்னோம் 1, 5, 9, 3, 7, 11 இந்த காலகட்டங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு வந்து சாதகமான காலம்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்போ சந்திரன் வந்து 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடம் எண்ணங்கள் விருப்பங்கள் ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய 11ஆம் இடத்தை வந்து பார்க்குறாரு. இப்போ அவருக்கு கோச்சாரத்திலையும் சரி ஜனகால ஜாதக ரீதியாகவும் சரி 5ஆம் இடம் அவங்களுக்கு வந்து தசாபுத்தி ரீதியாகவும் சரி 5ஆம் இடம் வந்து வேலை செய்யுது. அப்போ இந்த காலகட்டம் அவருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, நம்ம முயற்சி செய்யலாமா கூடாதா? அப்போ அவங்க ஜாதக ரீதியாக அவரோட குல கௌரவத்துக்கு தகுந்த மாதிரி பெரிய லெவலில் யோசிக்காம நம்ம கூட வந்து குடும்பம் நடத்தி நம்ம குடும்ப சூழ்நிலையை அனுசரித்து இருக்கக்கூடிய ஒரு பொண்ணா போதும், நல்லபடியான ஒரு பொண்ணாக இருந்தால் போதும், குடும்பத்தை அனுசரித்து போகிற பொண்ணாக இருந்தால் போதும் அப்படின்னு பார்க்கணும். இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு வந்து சில பரிகாரங்கள் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இப்போ குரு வந்து ஜூனில் வந்து இங்கே வந்துடுவார், அப்பையும் வந்து கல்யாணம் நடக்கும். இப்போ ஆல்ரெடி அவர் வந்து அதிசாரத்தில் வந்து நிற்கிறாரு. இப்போ அவங்களுக்கு வந்து தை மாதம் ஒரு பரிகாரம் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அந்த பரிகாரத்தை நம்ம வந்து தை மாதம் தான் அவருக்கு வந்து செய்ய சொல்லியிருக்கிறோம். இந்த காலகட்டங்களில் அவங்க செய்யும்போது நிச்சயமாக அவங்களுக்கு திருமண தடை அகன்று கண்டிப்பாக வந்து திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். பரிகாரம் அப்படிங்கிறது வந்து திருமணம் நடக்கக்கூடிய காலத்தை கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பரிகாரம் சொல்லணும். இப்போ பலமுறை அவங்க வந்து இப்போ கிட்டத்தட்ட 7 வருஷமா நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நான் பொறுங்க வெயிட் பண்ணுங்கன்னு தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். 6 நிற்கிற கிரகத்தோட தசை வீணா வம்பு வழக்க தேடாதீங்க. அவங்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு வருத்தம் கூட. அவங்க 2-3 கிளையண்ட்டை வந்து அனுப்பி விட்டாங்க, அவங்களுக்குலாம் வந்து பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடுச்சு. நான் அனுப்பி விட்டவங்களுக்குலாம் வந்து சரியாயிருச்சு. ஆனால் நீங்கள் வந்து எனக்கு வந்து இவ்வளோ நாளாக வந்து சரி பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னுலாம் வந்து எதுவும் வந்து கிடையாது. அவங்களுக்கு காலம் நேரம் கூடி வரணும். சரிங்க, இப்போ இன்னொரு ஜாதகம் வந்து பார்க்கலாம். 14/2/1992 14/2/1992 5:18 PM கடலூர்ல பிறந்திருக்காங்க. இந்த ஜாதகம் வந்து 1 இயருக்கு முன்னே நம்ம கிட்ட பார்த்தாங்க. இப்போ திரும்ப வந்து சண்டே வந்து நம்ம கிட்ட வந்து பார்த்தாங்க. இவங்க வந்து கடகலக்கணங்க சார். 5:18 PM சார், 5:18 PM. ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடறேன் சார். இப்போ கடகலக்கணங்க 2ஆம் இடத்துல வந்து குருங்க, 6ஆம் இடத்துல வந்து அவங்களுக்கு ராகு, 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் சுக்கிரன், 8ஆம் இடத்துல வந்து சூரியன் புதன், 9ஆம் இடத்துல வந்து மாந்தி, 12ஆம் இடத்துல வந்து சந்திரன் கேது. இப்போ அவங்களுக்கு வந்து ராகு தசையில் சந்திர புத்தி வந்து நடக்குது. 26/4/2028 வரைக்கும் அவங்களுக்கு வந்து ராகு தசை. அதில் சந்திர புத்தி 8/4/2027 வரைக்கும் இருக்குது. இப்போ நல்லா பாருங்க, நம்ம ஒரு விதி நம்ம வந்து சொன்னோம். இப்போ பிளாங்கா இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இவருக்கு வந்து ராகு கேது தோஷம் வந்து கிடையாது. லக்னாதிபதி சந்திரன் வந்து கேது கூட போய் வந்து சேர்ந்துருக்கிறாரு. 7ல் வந்து ராகு இருக்கா. அப்போ இயல்பாகவே இவருக்கு வந்து அந்த சர்ப்பதோஷ அமைப்பு இவங்க ஜாதகத்தில் வந்து வேலை செய்யுமா செய்யாதா? லக்னத்துக்கோ 2ஆம் இடத்துக்கோ 7-8க்கு தொடர்பு இல்லை. ஆனால் லக்னாதிபதி வந்து இங்கே கேது கூட போய் வந்து சேர்ந்துருக்காரு. இப்போ கண்டிப்பாக அவருக்கு வந்து சர்ப்பதோஷத்தோட பாதிப்பு வந்து உண்டு. இதில் வந்து நிறைய பேர் அவருக்கு வந்து பலன் என்ன சொல்லியிருக்கிறாங்க, செவ்வாய் சனி சுக்கிரன் வந்து சேர்ந்துருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், விருப்ப விவாகம் நடக்கும்னு வந்து நிறைய இடத்துல போய் பார்த்துருக்கிறாரு. நமக்கு அதுவும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சனி சுக்கிரனும் சேர்ந்துருக்குது, உங்களுக்கு வந்து பெரிய இடத்துலேருந்து கோடீஸ்வர வீட்டிலேருந்து பொண்ணு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் போய் என்ன செஞ்சுருக்கிறாரு, வேலை பார்த்த இடத்துல ஓனர் பொண்ணை லவ் பண்ணிட்டார். அதாவது ஒரு ஜோதிடரோட தவறான வழிநடத்தல் ஒரு ஜாதகரோட வாழ்க்கையை எப்படி தசை திருத்துதுன்னு வந்து பாருங்க. அதாவது சனி சுக்கிரன் செவ்வாய் சனி சம்பந்தம் இருந்தால் காதல் வரும். அதுவும் இல்லாமல் அவருக்கு ராகு தசை நடக்குது, அப்புறம் காதல் வராமல் போகுமா? காதல் வரும். ஆனால் தன்னோட தகுதி தராதரத்துக்கு சக்திக்கு உட்டுப்பட்ட காதலாக வந்து அவர் வந்து இருக்கணும்.
இப்போ நல்லா பாருங்க, அவருக்கு வந்து 6ல் வந்து ராகு அடிச்சு தூக்கி நொறுக்கி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் போட்டாங்க. அதாவது வழிநடத்தல் வந்து தவறாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத நான் வந்து சொல்றேன். இவருக்கு வந்து திருமண தடை வந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்போ வந்து 33 வயசு அவருக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தங்களும் ஒரு மாதிரி காரணம் சொல்லுவாங்க. என் கணிப்பில் எனக்கு என்ன நான் கணிச்சேன்றதை நான் சொல்கிறேன். அவருக்கு வந்து 7 குடையவன் வந்து சனி வந்து 7லே வந்து இருக்கிறாரு, 5 குடையவன் வந்து சேர்ந்து இருக்கிறாரு. 5-7 சம்பந்தம் காதல் திருமணம்ன்றதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா 4-11 கூடைய சுக்கிரனும் வந்து சேர்ந்துருக்காரு. அப்போ 7ல் வந்து பாதகாதிபதி இருக்கிறாரா, அது ஒரு ஃபால்ட்டு. லக்னாதிபதி கூட வந்து கேது வந்து சேர்ந்துருக்கிறாரு, அப்போ ராகு கேது தோஷம் 2வது ஃபால்ட்டு. 3வது வந்து இங்கே வந்து பாவகர்த்தரி தோஷம் வந்து அவருக்கு வந்து வேலை செய்யுதுங்க. நல்லா பாருங்க, அவருக்கு வந்து சுக்கிரன் வந்து 1.42 டிகிரியில் வந்து இருக்கிறாரு, செவ்வாய் வந்து 3.45 டிகிரியில் இருக்கிறாரு, சனி வந்து 17.2 டிகிரியில் வந்து இருக்கிறாங்க. இப்போ இயல்பாகவே பாருங்க, அவரோட ஜாதகம் வந்து அந்த அதாவது சனிக்கு முன்னாடி வந்து டிகிரி வயசில் வந்து செவ்வாய் வந்து வருவார். அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு வந்து புதன் வந்து வருவார். புதன் வந்து விரையாதிபதி, செவ்வாய் வந்து அசுப கிரகம். இப்படி வந்து அவங்களோட 7ஆம் அதிபதியான சனி பகவான் வந்து பாவகர்த்தரியில் வந்து மாட்டிட்டார். சரி, இப்போ இந்த ரூல் அவருக்கு நவாம்சத்தில் எப்படி வேலை செய்யுது? நம்ம என்ன சொல்கிறோம், உங்களுக்கு ராசி கட்டத்தில் ஏதாவது வந்து சந்தேகம் இருந்தால் அது பாதிப்பை கொடுக்காதா அப்படின்றத வந்து உங்களுக்கு நவாம்சம் வந்து தீர்மானிக்கும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருக்கோம். நவாம்சம் அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு லக்னம், அதுலேயே வந்து சந்திரன், 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் மாந்தி, 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் கேது, 7ஆம் இடத்துல வந்து சனி, 9ஆம் இடத்துல வந்து ராகு, 10ஆம் இடத்துல வந்து குரு, 11ஆம் இடத்துல வந்து சூரியன் மாந்தி. இப்போ நம்ம ரூல் என்ன, அதாவது 1, 2, 7, 8 பாவங்கள் நவாம்சத்தில் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணணும். நல்லா பாருங்க, இவர் வந்து கடக லக்னம், லக்னாதிபதி வந்து தனுசுக்கு வந்து 8ஆம் அதிபதியாகி லக்னத்தில் போய் வந்து உட்காந்துட்டாரு. இப்போ குடும்பஸ்தானாதிபதி பாருங்க, சூரியன் வந்து நீச்சமாயிட்டார். இப்போ பாருங்க, அப்போ குடும்பஸ்தானாதிபதி நீச்சமானாலும் அவருக்கு வந்து கல்யாணம் நடக்காதுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒரு வந்து பாதிக்கப்பட்ட வரனை அவர் வந்து தேடணும், இல்லை தன்னோட தகுதிக்கு கொஞ்சம் குறைவான வரனை வந்து தேடணும் அப்படின்றத நம்ம வந்து இங்கே வந்து வலியுறுத்தி வந்து சொல்லலாம். நேரமாக இருக்கு அப்படின்னு வந்து சொன்னதுனால நான் வந்து ஒரு 2 பரிகாரங்கள் வந்து நான் வந்து சொல்கிறேன். இது வந்து பலருக்கும் வந்து பயன்பட்ட பரிகாரம். எப்பயுமே பரிகாரம் செய்யும் போது உங்கள் ஜாதக ரீதியாக 1, 5, 9க்கு கோச்சார சந்திரன் சம்மந்தப்படணும், கோச்சார குரு சம்மந்தப்படணும், இல்லை உங்களோட லக்னாதிபதி சம்மந்தப்படணும், இல்லை உங்களோட 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ வந்து சம்மந்தப்படணும் அப்படின்றத நம்ம விதியாக வந்து சொல்லியிருக்கிறோம். இப்போ பாருங்க, சுவாசினிகள் பூஜை அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. பெண்களோட ஜாதகத்தில் வந்து ஐயா வணக்கம், பெண்களோட ஜாதகத்தில் வந்து செவ்வாய்க்கு எது சம்மந்தம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து ராகு கேதுக்கள் இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து திருமண தடைக்கு என்ன காரணன்றதை நம்ம வந்து பரிபூரணமாக கண்டுபிடிச்சிட்டு இந்த சுவாசினிகள் பூஜை வந்து செய்யலாம். சுவாசினிகள் பூஜை அப்படின்றது வந்துங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதவிடாய் நின்ற சுமங்கலிகளுக்காக செய்யக்கூடிய பூஜைகள்ங்க. மாதவிடாய் நின்றவங்கன்னா ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ள சுமங்கலி பெண்களாக வந்து இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வந்து அவங்கள ஒரு 9 பெண்களை வந்து வரவழைச்சி ஒன்று கோயிலில் வச்சும் செய்யலாம், இல்லை அவங்க வீட்டில் வச்சுமே வந்து செஞ்சுக்கலாம். 9 சுவாசினி பெண்களுக்கு வந்து அவங்க வந்து பாத பூஜை வந்து பண்ணணும். முதல்ல நல்லா அவங்க காலை வந்து சுத்தமான தண்ணி பாலில் வந்து கழுவிட்டு அவங்களுக்கு வந்து காலுக்கு வந்து நலுங்கு வச்சு திரும்ப அவங்களுக்கு வந்து பூ கொடுத்து பொட்டு கொடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சக்கரை பொங்கல் வந்து கொடுத்து வெத்தலைப்பாக்கு, மஞ்சள், ஜாக்கெட் பிட்டு, புடவை அப்படின்னு அவங்களோட பழம் இப்படி அவங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி என்னென்ன மங்கள பொருட்கள் வந்து கொடுக்கணுமோ கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த பாத பூஜை செஞ்சு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது பெண்களுக்கு அவங்க ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தடை இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நீங்கக்கூடிய அமைப்பு வந்து உண்டு. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் கல்யாண காலகட்டம் வந்துருச்சா, இந்த பரிகாரம் நமக்கு வந்து எந்த காலகட்டத்தில் செய்யணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து செய்யும்போது நல்ல பலன் வந்து உண்டு. 2வது வந்துங்க, ஆண்களாக இருந்தால் எந்த கோயில்கள்லாம் வந்து ஸ்ரீசக்கரம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்களோ அந்த கோயில்களுக்கு போய், ஏன்னா சுக்கிரன் தான் வந்து ஸ்ரீ சக்கரம் இருக்கிற இடம், அப்போ வந்து சுக்கிரனை வந்து அவங்க வந்து வலுப்படுத்தணும். அப்போ ஸ்ரீசக்கரம் வந்து எந்தெந்த கோயில்கள்லாம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்களோ அந்த கோயில்களுக்கு வந்து போகணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்தில் வந்து காமாட்சி அம்மன் கோயிலில் வந்து இருக்குது, நம்ம காஞ்சி பெரியவர் வந்து பிரதிஷ்டை பண்ணது. அங்கே போய் அவங்க வந்து ஒரு மாதத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வளர்பிறை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி போய் அங்கே போய் அவங்க வந்து அவங்க ஜாதக ரீதியாக வந்து ஒரு அர்ச்சனை ஆராதனைகள் செஞ்சுட்டு வரும்போது அவங்க ஜாதக ரீதியான குறைபாடுகள் வந்து அகலும். இவ்வளவு நேரம் என்னோட பேச்சை பொறுமையாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள். வாய்ப்பு கொடுத்த முகுந்தன் முரளி ஐயாவிற்கு நன்றிகள்.
மிக சிறப்பான ஒரு கருத்துக்களை பற்றி, ஏன் திருமண தடைகள் ஏற்படுத்தி கொடுக்குது, அந்த ஜாதக கட்டத்தில் எந்த அமைப்புகள் இருந்தால் அந்த மாரி தடைகள் வரும், அதே போல மிக விரைவில் திருமணம் நடைபெறுவதற்கான அமைப்பு யோகம் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பதனை பற்றி தெள்ளத் தெளிவா அழகா அற்புதமான முறையில் விளக்கத்தை கொடுத்த நம்முடைய ஆனந்தி மேடம் அவர்களுக்கு எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களோட உற்சாகமான கைத்தட்டலோட மாதனையா மேடைக்கு வாங்க. இருங்க எங்க அவர் செல்ல எங்க இல்லைங்களா? இந்தாங்க, இதில் ஒன்று எடுத்துருங்க, இதில் ஒன்று எடுத்துருங்க. மிக்க நன்றி. அடுத்ததாக டிஎன்ஏ ஜோதிடத்தினுடைய விளக்கத்தை மிக அற்புதமான முறையில் எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய சௌரிராஜன் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார். ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். அதே போல நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக வருகின்ற ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா மிக மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற இருக்கின்றது. இந்த பிரம்மாண்டமான ஜோதிட திருவிழாவிற்கு கோவை காமாட்சிபுரி ஆதீனம் பஞ்சலிங்கேஸ்வரர் சுவாமிகள் தலைமையிலும், யதார்த்த ஜோதிடர் செல்வி தாமு ஐயா அவர்களின் தலைமையிலும், டாக்டர் பொன்னியாசாமி ஐயா அவர்களின் தலைமையிலும், டாக்டர் தங்கபாண்டியன் ஐயா அவருடைய தலைமையிலும், மருதமலை குருஜி ஐயா அவர்கள், திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா அவர்கள், இது போன்ற ஜோதிட ஜாம்பவான்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். ஆகையால் இந்த கிட்டத்தட்ட 1000 நபர்களுக்கு மேலே இந்த ஜோதிட திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இதில் நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக 300 ஜோதிடர்களுக்கு சான்றிதழ் சீல்டுகள் கொடுத்து சிறப்பிக்கப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இப்பொழுது நம்முடைய இந்த மாதத்தின் 78வது மாதாந்திர கூட்டத்தின் தலைமை தாங்கி இருக்கின்ற நம்முடைய டாக்டர் பொன்னியாசாமி ஐயா அவர்களை உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக முதல் முறையாக நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்து